தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட கவர்ச்சி நடிகைகள் என்றால் அது ஜோதிலட்சுமியும் நடிகை ஜெயமாலினியும் தான். இவர்கள் இருவரும் அக்கா தங்கைகள். ஜோதிலட்சுமி பாடும் வானம்பாடி படத்தில் அறிமுகமானார். ஏனடி சொன்னார் என்ற பாடல் மூலம் அறிமுகமானார். அதற்கடுத்து பெரிய இடத்து பெண் என்ற படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடன் ஜோடியாக சேர்ந்து நடித்தார். அந்த படத்தில் அவர் வரும் காட்சிகள் சிறப்பாக இருந்தது. காலத்தை வென்றவனி என்று அடிமை பெண் படத்தில் நடனம் ஆடியிருப்பார். பம்பை உடுக்கை கட்டி என்று ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்திருப்பார். தேடி வந்த மாப்பிள்ளை, நீரும் நெருப்பும் போன்ற படங்களில் ஜோதிலட்சுமி நடிப்பு நன்றாக இருந்தது. ஜோதிலட்சுமி எம்ஜிஆருக்கு ஆஸ்தான நடிகையாக இருந்தார். தலைவன் படத்தில் கூட ஒரு ஓடையிலே தாமரைப்பூ என்ற பாடலுக்கு நன்றாக ஆடியிருப்பார். ஜோதிலட்சுமியை விட ஜெயமாலினி அழகாக இருப்பார். ஜெயமாலினி 1975ஆம் வருடம் டாக்டர் சிவா என்ற தமிழ் படத்தில் அறிமுகமானார். சிவாஜியுடன் தொடர்ந்து 10 படங்களில் நடித்திருக்கிறார். ஜெயமாலினி ஜெகன்மோகினி என்ற படம் மூலம் தெலுங்கு தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமானார். ஜெயமாலினி அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கூறும் பொழுது, கதாநாயகிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவர்ச்சி நடிகைகளை சும்மா விடமாட்டார்கள். கவர்ச்சி நடிகைகள் கண்டிப்பாக படத்தின் நடிகர்கள், தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் உட்பட அனைவருக்கும் கம்பெனி கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் கதாநாயகி நன்றாக போயிடுவார், கவர்ச்சி நடனம் ஆடுபவர் கம்பெனி கொடுத்தாக வேண்டும் என்று தன் வேதனையை திரைப்படுத்தியிருந்தார். ஜோதிலட்சுமியும் அவ்வாறே கூறியிருந்தார்.